பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு கிருபை காட்டும் வித்தியாசம். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. தேவ கிருபை பெற்றவர்களே, கிருபையை பற்றிய செய்தி தினந்தோறும் கேட்பதும் தியானிப்பதும் நலம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அளிக்கும் தம்முடைய வல்லமை, அதாவது ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் ஆற்றல், ஞானமாய் பேசுதல், ஞானமாய் நடத்தல், கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துதல், சாத்தானுக்கு இடம் கொடாமல் இருப்பது, மன்னிப்பு பெற்றுக்கொள்வது, ஆவிக்குரிய வளர்ச்சியை முதிர்ச்சியை காட்டுதல், சாட்சியாய் வாழ்தல், இப்படி எல்லாவற்றுக்கும் தேவன் கொடுக்கும் ஆற்றலே கிருபை. இந்த கிருபை இல்லாவிடில் நாம் எவ்வளவு ஞானம் உள்ளவர்களாக இருந்தாலும், ஆள்பலம் பணபலம் உடையவர்களாக இருந்தாலும் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. தேவ கிருபை பெற்றவர்கள் அவர்களுக்கு என்று கொடுத்த தாளந்துகளை கொண்டு தேவன் எதற்காக அழைத்தாரோ பிடித்தாரோ அதை பற்றி கொண்டு அற்புதமாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். இந்த கிருபை காலைதோறும் புத்தம் புதியது. தினந்தோறும் அன்றைய வேலைகளை செய்து முடிக்க, சவால்களை சந்திக்க கிருபை தருகிறார். சவால்கள் அதிகமானால், பாடுகள் அதிகமானால் தேவனது கிருபையும் பெருகுகிறது. காரியம் செய்து முடிக்கவும் கிருபை உதவுகிறது. பொறுமையாய் சாந்தமாய் இருக்கவும், பாவத்தை மேற்கொள்ளவும் கிருபை உதவுகிறது. நமது வாழ்வின் அனைத்து பகுதியிலும் இந்த கிருபை உதவுகிறது. வேதத்தில் அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவ கிருபை என்று. தேவன் பாரபட்சமற்ற தேவன், எல்லாருக்கும் கிருபை கொடுக்கிறார். இதற்கு தேவ அன்பு, தேவ தயவு என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு நாள் எத்தனை முறை நாம் தவறினாலும் இடறினாலும் இந்த கிருபை நம்மை தாங்கி விழாதவாறு வழிநடத்துகிறது. ஆம், நாம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து வருகிறோம், சட்டத்தின் கீழ் அல்ல. அது முடிந்துவிட்டது. அதை இயேசு நமக்காக நிறைவேற்றிவிட்டார். ஆவியாகமம் 6 நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது என்றிருக்கிறது. கிருபை பெற்றவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கிருபை பெற்ற நோவா அதை வீணடிக்கவில்லை. தேவன் சொன்னதை அப்படியே செய்து முடித்தான். ஆவியாகமம் 6:22. கிருபை பெற்றவர்களுக்கு மற்றவர்களுடைய உந்துதல் தேவையில்லை. அவர்கள் தங்களுடைய வேலை தாங்களே செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் நோவாவிற்கு கிடைத்தது. இக்காலத்தில் ஆண்டவரின் பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி, நீர் இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை தகப்பனே என்ற மனநிலையோடு அவரை அதிகாலை எழும்பி தேடுவது, கிருபைக்கு தயவிற்கு காத்திருக்கும் போது கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை நிரப்புகிறார். யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே என்கிறது. இப்படிப்பட்ட கிருபை பெற்றவர்களை பாவம் மேற்கொள்ள மாட்டாது. இவர்கள் எளிமையாக எல்லாவற்றையும் கடந்து வெளியே வருவார்கள். ரோமர் 6:14 படி கிருபைக்கு கீழ்பெற்றிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த கிருபை பெற்றவர்களுக்கு மன்னிப்பது, மறப்பது, மன்னிப்பை பெற்றுக்கொள்வது, விட்டு கொடுப்பது, ஏற்றுக்கொள்வது, சகித்துக்கொள்வது கடினமாகவே இருக்காது. வாழ்வில் நல்ல மாற்றத்தை தினந்தோறும் தாங்கள் மாறி வருவதை பேச்சாலும் செயலாலும் காட்டுவார்கள். கிருபை பெற்றவர்கள் நல்ல சாட்சியாய் நிற்பார்கள். குடும்பம் நடத்துவதற்கும் அறியாத புரியாத வழியில் நடந்தாலும் இந்த பிஸ்னஸ் பற்றி ஏதும் தெரியாது, இந்த நாட்டிற்கு முதலாக போகிறேன், பாஷையும் அவ்வளவாய் தெரியாது என்றாலும் தேவ கிருபை உங்களை அழகாக வழிநடத்தும். ஆங்காங்கே ஆட்கள் நீங்கள் கேட்பதற்கு முன்னமாகவே வழியே வந்து உதவி செய்வார்கள். ஏனென்றால் நீங்கள் தேவ கிருபை பெற்றவர்கள். மோசே தேவ கிருபை பெற்றதினால் 25 லட்சத்திற்கு அதிகமான மக்களை வனாந்திரத்திலே வழி நடத்தவனால் முடிந்தது. ஆகையால் தான் சங்கீதம் 136 1 16:34 மக்கள் இப்படி பாடி துதித்தார்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. சங்கீதம் 136 முழுவதும் அவர் கிருபை என்ன செய்கிறது என்று சொல்லுகிறது. எப்பவோ பெற்ற கிருபையை வைத்துக்கொண்டு காலத்தை நடத்தக்கூடாது. அநேகருடைய ஸ்தோத்திர பலியினால் கிருபை பெருகுகிறது என்கிறது வேதம். குடும்பமாக இணைந்து தேவனை ஸ்தோத்திரித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில் தேவனை கருத்தாய் தேடி, என்னை நிரப்புங்கப்பா உங்கள் கிருபையால் என்றால் நிரப்புவார். காலையிலிருந்து நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களுக்கும் இதன் மகத்துவத்தை நீங்கள் காணலாம். உங்களை எதிர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருபவர்கள் கூட ஏனோ அடங்கி பேசாமல் போய்விடுவார்கள். ஏனென்றால் நீங்கள் கிருபை பெற்றவர்கள். கிருபையின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எனக்கு ஞானம் இல்லை, பலம் இல்லை, புரியவில்லை என்று இனி நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. 2 கொரிந்தியர் 9:12 படி
ரெண்டு ரெண்டு கொரிந்தியர் 12:9 படி அவர் கிருபை உங்களுக்கு போதுமானது. எல்லாவற்றுக்கும் சாதாரண விசுவாசிக்கும் தேவ கிருபை பெற்று அதை பயபக்தியோடு பயன்படுத்தி விசுவாசிக்கும் நல்ல வித்தியாசத்தை காணலாம். எவ்வளவு மூர்க்கமான டேர்ம்ஸ் சரியில்லாத கணவனாக இருந்தாலும் கிருபை பெற்ற மனைவி கிருபை பொருந்திய வார்த்தைகளை பேசுவாள். அந்த கிருபையின் வல்லமையினால் அமைதி காத்து நடப்பாள். அப்படி இருக்கும்போது மனம் குத்தப்பட்டு முற்றிலுமாக நல்வழிக்கு வந்த கணவர்கள் உண்டு, சாட்சிகள் உண்டு. பெற்ற கிருபையை மனதிலே கசப்பையும் வெறுப்பையும் கொண்டிருந்தால் அது வீணாய் போய்விடும். வெடிப்புள்ள தண்ணீர் தொட்டியை சேற்று கொண்டது போல. ஜெபிக்கலாம். தகப்பனே, மேலும் மேலும் கிருபை, விசேஷித்த கிருபை, பாவத்தை நிவர்த்தியாக்கும் கிருபை, இப்படி உமது கிருபையினால் எங்களை நிரப்புங்கள். உங்களது சித்தத்தை செய்து முடித்து உங்களுக்கு மகிமையை கொண்டு வரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.